ராமலிங்காய பரமநாத அர்ஜுனாத சண்முகநாத அரிப்பெருஞ்சோதி அகத்தீசாய நம ஆறுமுக ரங்கமகா தேசிகாய நம ஆறுமுக ரங்கமகா சத்குருவே நம ஆறுமுக ரங்கமகா ஜோதியே நம சதமணி ஜோதியே நம நம எல்லா உயிரின் கூட்டு வாழ்க பருமனை தவறாது வையட்டும் முருகனுக்கு அனைவருக்கும் கிடைக்கிறது. ஓம் அகத்தீசாய நம ஓம் நந்தீசாய நம ஓம் திருமல தேவாய நம கருண் தேவாய நம ஓம் மனிதர தேவாய நம ராமலிங்க தேவாய நம ஆறுமுக ரங்கமகா தேசிகாய நம அகத்தீஸ்வரா வாரத்தின் எல்லா நாட்களிலும் நடைபெற அன்னதானம் இனிமே நடைபெறவும் இதற்கு பொருள் கொடுப்பவர்களும் உடல் உழைப்பு கொடுப்பவர்களும் இந்த உணவு சொல்லி தயாரித்து கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்திற்காக குடிக்கிறார்களோ ஒரு நோக்கமெல்லாம் நிறைவேறவும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிலை செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் படிக்க உங்கள் திருவடி பணிந்து வேண்டுகிறோம். மேலும் ஆசானாசியாருக்கு வழங்கப்படும் உணவும் நோய்க்கு மருந்தாக வேண்டும் என்று உங்கள் திருவடி பணிந்து வேண்டுகிறோம். மேலும் ஆசானாசியார் இந்த உணவை வாங்கி வந்த நண்பர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கப்பெற்று அவர்கள் நோயை நீக்கப்பெற்று அவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஓங்கார குடிலாசான் குருபெருமனின் கல்கியவதாரம் காசி வசப்பட்ட சர்க்குரு வள்ளலாரின் வழித்தோன்றல் மரணச்செவந்த மகானிகள் குருநாதர் சிவராஜ் யோகி ஆறுமுக ரங்கமகா தேசிக சுவாமிகளிடம் திருவடி பணிந்து வேண்டுகிறோம். ஓம் ஆறுமுக ரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. காப்பானகர் ஊரார் மௌனதர் கண்ணூர் நாகதீசர் சட்டைநாதர் நிர்பான கொங்கணரும் பிரம்மச்சித்தர் முக்கியமான மெச்சமணி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பந்தலியார் கூர்மல்ல இடைக்காதார் சண்டிகேசர் வாபான பாத்தியத்துக்கு ஆதியான வாசமணி கமலமணி காப்புதான் மகன் ரோமரிசி திருவடிகள் போற்றி போற்றி முருகரே அரங்கர் திருவடிகள் போற்றி அரங்கரே முருகர் திருவடிகள் போற்றி போற்றி அகத்திய மார்ச்சிடமாய் நின்றோது அஸ்தி சித்திதன் ஈவார் குளிகை ஈவார் அகத்தியரை கஷாய வேடம் ஈவார் இப்போ சித்தரெல்லாம் கைகொள்வார்கள். அகத்தியரை தென்னணித்து மேற் செல்ல யாருக்கும் தடையில அரசே என்பார். அகத்தியர் நாம் எக்கியத்தில் பிரதியோகி 1008 நம்மளாம் ஆணையாச்சு. ஓம் அகத்தீசாய நம ஆறுமுக ரங்கமகா தேசிகா நம அகத்தீஸ்வரா ஆறுமுக ரங்கமகா தேசிகா நடைபெற அன்னதானத்திற்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்கும் என்று ஆசான் திருவடி பணிந்து வேண்டுகிறோம். மேலும் தொண்டு செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தார்களுக்கும் இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்கும் என்று ஆசான் திருவடி பணிந்து வேண்டுகிறோம். மேலும் வழங்கப்படும் உணவும் நோய்க்கு மருந்தாக வேண்டும் என்றும் உங்கள் திருவடி பணிந்து வேண்டுகிறோம். 24/11/2023 திங்கட்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி ஊர்கா குடிநீர் வழங்கப்படுகிறது. இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் திரு பாலாஜி காமேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் வாஷிங்டன் அமெரிக்கா மற்றும் பிபி சங்கரலிங்கம் ஐயா அவர்கள் தாயார் காலஞ்சென்ற சங்கர கோமதி அம்மா அவர்கள் நினைவாக திதிப்படி நேற்று நினைவு நாள் சங்கர கோமதி அம்மா அவர்களுக்கு அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இலைப்பாருன்னு சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க. வேண்டுபவர்கள் மகன் பிபி சங்கரலிங்கம் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் ராஜா தினேஷ்குமார் சுபிக்ஷா 2வது வருட திருமண நாள் வாழ்த்துக்கள். அவங்க இருக்கிறது யோசையில் ராஜா தினேஷ்குமார் சுபிக்ஷா தம்பதியர்களின் 2ஆம் வருட திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இவர்களுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆயுள் நிறைய செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கிடைக்கணும் வேண்டுகிறோம். மற்றும் உயர் திரு ரகுபதியா மனுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கேற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானின் தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சகானா அவங்க இருக்கிறது யோசை கொலம்பஸில். மற்றும் உயர் திரு சச்சின் மணிகண்டன் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சச்சின் மணிகண்டன் அவங்க இருக்கிறது யூஎஸ்ஏல பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிறந்தநாள் காணும் சச்சின் மணிகண்டனுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானம் கிடைக்கணும் வேண்டுகிறோம். இன்றைய அன்னதான உபயதாரர் அனைவருக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும். மேற்கொள்ளாடி வெற்றியடையணும். குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்கணும். ஆசான் திருவடி மணிந்து வேண்டி நோய் இருக்கிற மருந்தாக கடந்த 11 வருடங்களாக தினசரி ஆசான் வருகை கொடுத்து ஆசை கொடுத்த இந்த இடத்துல ஐக்கியநாடு ஆஸ்பத்திரிக்கும் நோயாளிகளுக்கும் உடன் நிறுவனம் நடைபெற அன்னதானமாக வாங்கி பயனடைங்க. முருகா கிழமை விட்டு கிடையாது. திருச்சி துறையூர் ஓங்கார குடிலாசான் கொடுக்குறாங்க. இதாக இருக்காங்க. அவங்க அறிவுறுத்தின்படி ஆலோசனைப்படி வழிகாட்டுபடி நடைபெற முருகா சார் இந்த ஊர் தான் இருக்கு. கல்லு